ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்ச, குழந்தைக்கு ரொம்பவுமே பிடிச்ச டோரா கேக், டோரியாக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஓரியோ பிஸ்கட்டை வச்சு இவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரியோ சாக்கோ ஃபில்லிங் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒயிட் ஃபில்லிங் அது இருந்தால் கூட ஓகே தான். நான் இந்த சாக்கோ ஃபில்லிங் வாங்கியிருக்கேன். ஒயிட் சாக்லேட்டு உள்ள பேஸ் அது நானே வீட்டில் பண்ணிக்கிட்டேன். இது ஒன்று அது ஒன்று வாங்கிட்டு நீங்கள் பண்ணாலுமே ஓகே தான். ஸோ உள்ளே இருக்கிறது இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அந்த சாக்கோ ஃபில்லிங் உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த க்ரீமை இதையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் சுகர் பவுடர், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுங்க. சோடா வேண்டாம், பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு பால் விட்டு கொஞ்சம் பேஸ்ட் அந்த தோசை மாவு பதத்துக்கு நல்லா, பிகாஸ் அந்த தோசையாக தான் நம்ம பண்ண போகிறோம், அந்த பேன் கேக் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ தோசை மாவு பதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இதை கலந்துக்கங்க. பிகாஸ் அந்த பேக்கிங் பவுடர் அங்கங்கே இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் அந்த புஷ்ஷுன்னு வரத்துக்கு இதாகாமல் அப்படியே அமுங்கிடும். ஸோ நல்லா கலந்து இந்த மாதிரி பால் விட்டு கலந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாக்கோ ஃபில்லிங் உள்ளே இருக்கு இல்லையா, அதையும் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக பவுடர் சுகர், அதாவது சுகர் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொக்கோ பவுடர், டேஸ்ட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொக்கோ பவுடர் சேர்த்திங்கன்னா. சேர்த்து இதையும் கொஞ்சமாக மில்க் விட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் இது பட்டரும் போட்டுக்க. ஸோ க்ரீமி டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும் அது உள்ளே. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா அதையுமே க்ரீமியாக, தோசை மாவு பார்த்து கிடையாது, நல்லா கொஞ்சம் இது மாதிரி மேலே இந்த கேக்கிலெல்லாம் மேலே அந்த க்ரீம் இருக்கும்ல, அந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். ஸோ ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒயிட்டு உள்ள ஃபில்லிங் இருக்குது இல்லையா, அது ஒயிட் சாக்லேட் இது பண்ண போகிறோம் நம்ம ஃபில்லிங் உள்ள. இதுக்கு நான் சொன்னேன்ல, ஓரியோ பிஸ்கெட்டில் உள்ள ஒயிட் ஃபில்லிங் இருந்துச்சு, அதை கூட நீங்கள் வாங்கிட்டு அதை தனியாக வச்சு அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நான் தனியாக பண்ணி காமிச்சிருக்கேன். கொஞ்சமாக பால் விட்டு அதில் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சுகர் பவுடர், கொஞ்சம் பட்டர், இது எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி வரும். கொஞ்சம் நேரம் ரிச்சாக இருக்கிறதுக்கு கடைசியில் நான் கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்துருப்பேன். ஸோ டேஸ்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். நீங்கள் இல்லைன்னா அந்த உள்ள ஃபில்லிங் ஒயிட் ஃபில்லிங் வாங்கிட்டு இதே மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் விட்டு மில்க் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கலந்து வச்சுருந்த அந்த பேன் கேக் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் தவாவில் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாக்கோ ஃபில்லிங், அப்புறம் மில்க் சாக்லேட் எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு எல்லாம் வெளியில் வாங்கினீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வீட்டில் ஒரு ஓரியோ பிஸ்கெட்டும் உள்ளே அந்த ஃபில்லிங் இருந்தால் போதும். எல்லாம் பால் அந்த மாதிரி மில்க் பவுடர்லாம் வச்சு நீங்களே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா இப்படி வச்சு அழுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அதுவே நல்லா உள்ளே அமுங்கிடும். இப்போ தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே நல்லா அமுங்கிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட்டு, இந்த பார்த்திங்களா ஒயிட்டு சாக்லேட் பேஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, அதே உள்ளே வச்சு இந்த மாதிரி அமுக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிரும். இங்கே பாருங்கள், நல்லா அமுக்கி செட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மேலே சாக்கோ அந்த சாக்லேட் சிரப்பு, ஒயிட் சாக்லேட் சிரப்பு எது வேணால் நீங்கள் விட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, அதையும் நான் செட் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி வச்சுட்டு மேலே நான் சாக்கோ சிரப்பு, சாக்லேட் சிரப்பு விட்டுருக்கேன். ஸோ உள்ளே அந்த சாக்லேட் பேஸு, வெளியில் இந்த சிரப்பு எல்லாம் சேர்த்து அந்த கேக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக பசங்களுக்கு நம்மளே பண்ணி கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நான் சாக்லேட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. பண்ணி ஒரு 5-6 பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பசங்க ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளோட இஷ்டம் தான் மேலே டெக்கரேட் பண்ணுறது. சாக்கோ சிப்ஸு போட்டுக்கலாம், நீங்கள் சிரப்பு விட்டுக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நல்லா உள்ள செட் ஆகி சூப்பராக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அதில் மில்க் பவுடரு, பட்டர் எல்லாம் போட்டுனா க்ரீமியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.